யோசிச்சோம் அப்படின்னா, இந்த உள்ளாட்சி சம்பந்தமா யோசிக்கும் போதே முதல்ல அது ஒரு தேர்தல் சம்பந்தமானது. ஏதோ ஒரு கட்சிகள் தேர்தல்னாலே பொதுவா அது கட்சி வேட்பாளர், சின்னம் கட்சி வேட்பாளர் அப்படின்னு சுத்தி சுத்தி வருது இல்லைங்களா? அதை தாண்டி சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை தாண்டி உள்ளாட்சி அப்படின்னு பார்க்கும்போது, இதை நம்ம கூர்மையா கவனிக்கும் போது, இது வெறும் தேர்தல் சம்பந்தமானது மட்டும் இல்லை. இப்போ எம்எல்ஏ தேர்தலும் நிச்சயமா முக்கியம், எம்பி தேர்தலும் நிச்சயம் முக்கியம். ஆனால் உள்ளாட்சி தேர்தல் என்பது, மேபி இங்கே வந்திருக்கவங்க நிறையா பேர் கிராம சபையில் கலந்துருப்பீங்க, ஏற்கனவே வார்டு மெம்பராக இருந்திருப்பீங்க, தலைவராக இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் இன்னும் ஆழமாகவும் புரிஞ்சுக்க முடியும். என்னன்னா, இது மக்கள் கூட ரொம்ப க்ளோஸா மக்கள் கூடவே இருந்து தினமும் காலையில தண்ணி வரலையே அப்படின்னு மக்கள் 5 மணிக்கு 6 மணிக்கு ஃபோன் பண்றதுல ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் மக்கள் உங்களை தொடர்பு கொள்கிற, மக்களோட இருக்கிற ஒரு நிர்வாக பொறுப்பு. உண்மையா இல்லைங்களா? இப்ப நம்ம ராதாபுரம்னு எடுத்துக்கலாம், இல்ல தமிழ்நாடு முழுக்கன்னு எடுத்துக்கலாம். பஞ்சாயத்து மட்டுமே 12,525 இருக்கு. எம்எல்ஏ தொகுதி 234 நம்ம சொல்லிடுவோம். ஆனா இந்த 12,525 இப்ப நம்ம ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சிகள்ல இந்த பயிற்சியோட நோக்கம் என்னன்னா, இது வெறும் தேர்தலா பார்க்காம மக்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்கிறவங்கள உருவாக்குறது, இல்லை அவங்களோட சேர்ந்து வேலை செய்யணுன்ற ஒரு விருப்பம் தான் இந்த பயிற்சியோட நோக்கம். உடனே தேர்தல்னா தேர்தல் என்னைக்கு அறிவிப்பாங்க, நீங்க அறிவிச்சோட என்ன பண்ணும், அது மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கணுன்றது இல்லை. அவங்க மேடம் சொல்ல மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு அறிமுகம் ஆயிக்கிறோம். இனிமேல் ராதாபுரம் தொகுதியில இந்த இருக்கக்கூடிய ஊராட்சிகள்ல நல்ல தலைமை வருவதற்கும், அந்த நல்ல தலைமைன்னு சொல்றது ஒரு நம்ம சமூகத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்களுக்காக வேலை செய்யணும்னு யோசிக்கிறவங்க வருவதற்கும், வந்த பிறகும் தொடர்ந்து என்ன செய்யலாம் சேர்ந்து நம்ம திட்டமிட்டு இயங்குவதற்கான இந்த பயிற்சி. மேபி நம்மள சில பேர் அவங்க பகுதிகளில் போய் என்ன மாற்றம்னு செஞ்சிருக்காங்களோ அதை பேசலாம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாங்களும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊராட்சி நிர்வாகம், இப்ப நம்ம பார்க்க போற ரூல்ஸ், சட்டங்கள், அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வேண்டியிருக்கு. அதெல்லாம் நாங்க படிச்சோம். ஆனா புத்தகத்துல படிச்சிருக்கிற பஞ்சாயத்து இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஒன்று இருக்குல்ல, அது 262 பிரிவு. அந்த சட்டத்தை நீங்க என்னதான் படிச்சாலும் ஊர்ல வந்து நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, சட்டத்துல என்னவோ சொல்றதும் ஊர்ல வந்து நம்மளை போட்டு படுத்துறதும் என்னவா இருக்கு, என்னப்பா இதெல்லாம் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டீங்க ரூல்ஸ் அப்படின்றதுதான் நடைமுறையா இருக்கு. ஆனா யதார்த்தமா மக்களோட சேர்ந்து வேலை செய்யும் போது அலுவலர்கள், வீடியோ ஆபீஸ்ல இருக்கிறவங்க, கலெக்டரேட்ல இருக்கிறவங்க, இவங்களோட எல்லாம் வந்து எப்படி திட்டங்களை நடைமுறைப்படுத்துறது அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சுருக்கமா சொல்ல போனா ஊராட்சி நிர்வாகம் ஒரு அறிவியல் தான், ஒரு சயின்ஸ் தான். எல்லாமே சரியா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம இங்க பூசி முடிவிட்டு இல்லை இந்த 2 மணி நேரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அந்த அறிவியலை புரிஞ்சுக்கிட்டு ஊராட்சியில சிறப்பா வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்ற முயற்சி தான். இது ஏன் நான் திரும்ப இவ்வளவு பில்டப் கொடுக்குறேன், இல்லை அறிமுகம் கொடுக்குறேன் அப்படின்னா, ராதாபுரம் தொகுதியோட முன்னேற்றம் என்பது ஒவ்வொரு ஊராட்சியிலும் இருக்கு இல்லைங்களா? உண்மையா அந்த பெண்கள் எப்படி அவங்களுக்கான சூழல் என்ன இருக்குது, அங்க இருக்கிற அங்கன்வாடி மையம் எப்படி நடக்குது, அந்த குழந்தைகளுக்கு ஒரு கிச்சன்ல வந்து புகை அடைஞ்சு போன ஒரு கிச்சன் இருக்குதா, நல்ல கிச்சன் இருக்குதா, சத்துணவு எப்படி இருக்குது, ரேஷன் கடையில மக்கள் மரியாதை நடத்தப்படுறாங்களா, இல்லை வெயிட் கரெக்டாக போட்டு கொடுக்குறாங்களான்றது உள்ளிட்டது தான் நம்ம ராதாபுரத்தோட வளர்ச்சி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம இன்னைக்கு யோசிக்கிறது எல்லாமே தேர்தலுக்காகவும் ஒரு புரிதலுக்காகவும் நம்ம வந்திருக்கிறோம். அதை தாண்டி இது என்ன பண்ணா, இது வந்து ஒரு அறிமுகம் தான். இப்போ நம்ம என்ன குறைஞ்சபட்சம் உள்ளாட்சிக்கான ஒரு நல்ல சூழலை உருவாக்கணுன்ற புரிதலோட இப்போ உடனடியாக ஊராட்சி தேர்தல் வரும்போது, சரி எங்களுக்கு வந்து ஊராட்சி நல்ல நிர்வாகம் வரணும், நல்ல மக்கள் தேர்ந்தெடுக்கப்படணும், அங்க பெண்கள் வரணும், எல்லாருக்குமான இடஒதுக்கீடு சரியாக நடத்தப்படணும், அங்க நீங்க சொல்ற மாதிரி சத்துணவோ பள்ளிக்கூடமோ அங்கன்வாடியோ சரியா நடக்கணும்ன்றதே எங்களுக்கு மாற்றுறது இல்லை. இப்ப எலெக்ஷன் வந்துருச்சு, இந்த விஷயத்த பேசுங்க. இந்த முன்னுரை புரியுது, பட் இருந்தாலும் நாளைக்கு அடுத்த மாசமோ இல்லை 2 மாசத்துல எலெக்ஷன் அறிவிச்சா நாங்க என்ன பண்றது, அதுக்கு எப்படி நாங்க தயாராகிறது, அந்த தகவலை இந்த 2-3 மணி நேரத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு முன்மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஊராட்சிகளை உருவாக்குற பணிகளை நம்ம செய்யலாம். இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா,
ஒரு கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இந்த ஊராட்சிக்கான பயிற்சி கொடுக்கறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஹைதராபாத்ல இருக்கு. இந்த இப்போ திட்டங்களுக்கான வரைவுலாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதோட சேர்ந்து வேலை செய்யுது, அதில் பயிற்றுனராக இருக்கிறது. இப்படி நம்ம தொடர்ந்து வேலை செய்யும் போது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உள்ளூர் அளவில் ஆர்வமாக இருக்கிற ஒரு இளைஞர், ஒரு பெண், ஒரு நல்ல நபர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஊர் மாறுறதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். பல முயற்சிகள் பண்ணியிருப்போம், பல ஆர்டிஐ போட்டிருப்போம், அதெல்லாம் மாறாத ஊர். அங்கே ஒரு 4-5 பேர் ஒரு நல்ல தலைமை அங்கே வந்திருப்பாங்க. ஒரு ஊரில் நேர்மையாக நடக்கும், காசு வாங்க வேண்டாம், மக்கள்கிட்ட நேர்மையான நிர்வாகத்தை கொடுக்கலான்ற ஒரு பெண் தலைவர் வந்தாங்கன்னா அந்த ஊர் மாறினதை நாங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கோம். அது மலை கிராமமாக இருந்தாலும் சரி, கடலோரத்தில் இருக்கக்கூடிய கிராமமாக இருந்தாலும் சரி. அப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசை வருதுன்னா, அந்த மாதிரியான ஒரு நிர்வாக சூழலை நம்ம ராதாபுரம் பகுதியில் உருவாக்கிடக்கூடாதா, அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யக்கூடாதா அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கான ஒரு சந்திப்பு கூட.